அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வலது கரங்களை உங்களுடைய நெஞ்சின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் ஏறிருக்கிற ஜெபத்தில், இந்த ஜெபத்தின் வழியாக உங்களுடைய ஆழமான உள்ளத்தில் இருக்கிற கருத்துக்கள், தேவைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, வாழ்வோரின் கடவுளாகிய ஆண்டவரே, ஆபிரகாமின், யாக்கோபின், ஈசாக்கின் கடவுளே, இதோமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆட்சிப்படுத்துகிறோம். இதை எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர், உம்முடைய ஆவியானவருடைய நிழலாடுதல் எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் பங்கின் மீதும் நிறைவாக இருக்க செய்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளில எங்களுடைய ஆண்டவர், உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதை எங்களோடு வான தூதர்களும் புனிதர்களும் இணைந்து அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் இருக்கின்ற ஏராளமான பலவீனங்கள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் நீக்கி பூரண சுகத்தையும் குணத்தையும் கொடுத்திருந்தோம். வீடுகளிலே இருக்கின்ற முதியவர்கள், வயதானவர்கள், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய முதுமையின் வழியாக வருகின்ற நோய்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை, பலத்தை அவளுக்கு தாரும். நல்ல ஒரு முடிவை, இறப்பை அவளுக்கு அழைத்து அவளை ஏற்றுக்கொள்ளும். வயது முதுமையினால் அவதைப்படுகின்றவனை அந்த முதுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அவளுக்கு தாரும். பங்கில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்கள், தலைவிகளை ஆசீர்வதியும்.